உங்கள் வீட்டை ஆர்கனைஸ்டாக க்ளீனாக பார்க்க ஆசையா? அதற்காகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கிச்சன் ஆர்கனைசர், வெஜிடபிள் ஆர்கனைசர், வார்ட்ரோப் ஆர்கனைசர். இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற மேனுவல்ஸ், வீடியோஸ் அதனோடையே உங்கள் ஆர்டரில் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போவே ஆர்டர் கொடுங்க உங்கள் ஹோம் ஆர்கனைசர்ஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். அதே போல் அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டை ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் கூட ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இல்லை? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் லைக் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சர்யா, இந்த எமோஷன்ஸ் எல்லாமே எந்த ரேக்கில் வைக்கணும், எப்போ யூஸ் பண்ணிக்கணும்? 4 வார்த்தை நம்மளை நல்லா புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் ஒரு 4 வார்த்தை நல்லது கெட்டது சொன்ன நம்ம அப்பா அம்மாவை கெட்டவங்கன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மைண்ட் செட் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு சொல்லி பகலில் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் ராத்திரி பண்ணக்கூடியது, ராத்திரி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பகல் பண்ணக்கூடியது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக சமைச்சிருக்காங்கன்னு மொத்தமாக சாப்பிட்றது, பகல் இரவு அப்படின்றது நம்ம வயத்துக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி மிட் நைட்டில் பிரியாணி சாப்பிடக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெகுலேட்டட் லைஃப் அப்படின்ற பாக்ஸ்குள்ளார எப்படி கொண்டு வரணும்? பணமும் சொத்தும் தர்மமாக சம்பாதிக்கணுமா, இல்லை எப்படி வந்தாலும் பரவாயில்லையா? சொத்து எல்லாமே பிரித்து கொடுத்தாச்சு, இன்னும் இந்த வயசானவங்க நம்மளோட எதுக்குன்னு சொல்லி அவங்கள ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்புறது நல்லதா? அன்பு மரியாதையோடு அவங்கள பார்த்துக்கிறது நல்லதா? இந்த மாதிரி மொராலிட்டி, ஹியூமனிட்டி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம லைஃப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்? இதை போல் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் நம்ம பகவத்கீதா. எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேனுவல் அதோட சேர்த்து வருதோ, அதே போல் இந்த மனித உடலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற மேனுவல் தான் பகவத்கீதா. ஒரு ப்ராடக்ட் 10 years யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேனுவல் படித்து யூஸ் இல்லை. அதே போல் 60 years வந்ததுக்கு அப்புறமா பகவத்கீதா படிக்கலான்னு நினச்சா பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை. So, let us start to read and apply Bhagavad Gita and organize our lives beautifully. Hare Krishna.